ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் சொல்லுங்க இன்னும் ஒரு முறை, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கூடாரங்களை விட்டு விலகாத மேகம் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில அந்த மகிமையின் மேகம் ஸ்தோத்திரம் நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்துவதாக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில உடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய நாளை கர்த்தர் எங்கள் வாழ்விலே தந்தீரே. ஆயுசு நாளிலே இன்னொரு நாளை கூட கூட்டி தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய பலனை எதிர்பார்த்து நிற்கிறோம். உம்முடைய கிருபையை எதிர்பார்த்து நிற்கிறோம். உடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து நிற்கிறோம். உடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். இன்னும் பலமா இந்த காலை வேளையில் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து இந்த வாக்குத்தத்த அருணோதய ஆராதனையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. சத்தம் கேட்கும் எல்லை எங்கிலும் தேவ பிரசன்னம் வியாபிப்பதாக ராஜா. ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். பாடல் வேளை ஆசீர்வதிங்க, ஆராதனை வேளை ஆசீர்வதித்து தாங்க, ஜெப நேரங்களை ஆசீர்வதித்து தாங்க, வசனங்களை தியானிக்கிற நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தையை, இந்த மாதத்திற்கான உம்முடைய வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான காலை வேளையில தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை பாடி துதிப்போம். தேவ நாமம் உயர்ந்திருப்பதாக. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். என்று பாடுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார்.
குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே, யெகோவா ஈரே ஈரே என்றை பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்கச் செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா ரப்பா. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்கச் செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்றை பாடுவே. யெகோவா ரப்பா ரப்பா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றை பாடுவே. யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றை பாடுவே. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றை பாடுவே. யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றை பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வரச் செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றை பாடுவே. யெகோவா ரூவா ரூவா என்றை பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வரச் செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றை பாடுவே. யெகோவா ரூவா ரூவா என்றை பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, இயேசுவை கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய்
அல்லேலூயா. ஆராதனை செய்திடுவோம். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே, யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடு. மறுபடியும் சொல்லுங்க. ஆத்துமாவில் ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே, யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். இயேசு கோலும் தடியும் கொண்டு கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவே, யெகோவா நிஸ்ஸி. சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன், யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா செய்திடுவோம். பாத்திரத்தை நிரம்பி வழிய, பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆத்துமாவிலே நமக்கு ஆறுதலை தந்து, நீதியிலே வழி நடக்க செய்து, மரண இருளிலே உடனிருந்து மீட்டு, கோலும் தடியும் கொண்டு தேற்றி, இப்படி ஒவ்வொரு நன்மைகளையும் அவர் நமக்கு செய்து இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஒரு பாடல் கூட பாடி
கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். பாடல் தெரிந்திருந்தால் கண்களை மூடி இந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். எதை நினைத்து எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவா நீரே. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஆண்டவரே, ஆத்துமாவிலே ஆறுதலை தந்து நடத்தினீர், கோலும் தடியுமாய் தேற்றி நடத்தினீர், பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தீர், புல்லுள்ள இடங்களில் நடத்தினீர், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்துல ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எபனேசராய், ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபனேசராய், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்ல எபனேசராய், என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய், என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. கமான் சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. நல்ல எபனேசராய், நல்ல எபனேசராய், என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. Thank you Lord, hallelujah. நல்ல எபனேசராய், thank you Jesus. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமாப்பா, நல்ல எபனேசராய், நல்ல எபனேசராய், இதுவரையிலும் ஹல்லேலூயா, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்திற்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் வரங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் தந்து எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். கையை தட்டி இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே. எதை நினைத்தும் கலங்காமல், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் உற்சாக பலிகளை செலுத்துங்க. முடிஞ்சா சத்தம் வர்றது மாதிரி கை தட்டுங்க. எதை நினைத்தும் கலங்காமல், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு, கம்பீர சத்தத்தோடு, ஹல்லேலூயா. இதுவரை உதவின, இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா,
நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா, நன்றி ராஜா. தரவர கதர வசதரயக்கனத. ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே. நாளைய தினத்துக்கு எஜமானன், நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே. நாளைய கவலையோ, நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே. நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை, குறைகள் நீக்கிடுவீ, நிறைவாயாக்கிடுவீ, திருப்தியாக்கிடுவீ, துதித்து மகிழச் செய்வீ. சொல்லுங்க, குறைகள் நீக்கிடுவீ. ஆமென். ஹல்லேலூயா. நிறைவாய் மாற்றுகிறீர். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. திருப்தி ஆக்கிடுவி, ஆக்கிடுவி, துதித்து மகிழச் செய்வீர், மகிழச் செய்வீர். கையை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. நீர் எல்லாமே பார்த்து, சொல்லுங்க, எல்லாமே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே. இன்னும் ஒரு முறை பாடலாமா? நாளைய தினத்திற்கு, நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே. நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை, நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே. நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை, குறைகள் நீக்கிடுவீ, நிறைவாயாக்கிடுவீ, திருப்தியாக்கிடுவீ, துதித்து மகிழச் செய்வீ. சொல்லுங்க, குறைகள் நீக்கிடுவீ, நிறைவாயாக்கிடுவீ. எஸ், இயேசுவின் நாமத்தில் திருப்தியாக்கிடுவீ, ஆக்கிடுவீ, துதித்து மகிழச் செய்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே. ஹல்லேலூயா. நீர் எல்லாமே. Thank you Lord. ரபன துரபன முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ உண்மையுள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உடாரபல சந்தர கதர பகதன. இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா. இயேசு ராஜா, நீர் எல்லாமே. ஹல்லேலூயா. நீர் எல்லாமே,
நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர் எல்லாமே இன்னொரு முறை முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார், விலகவே மாட்டார். தொடர்ந்து நடத்துவார், தொடர்ந்து உங்களை நடத்துவார். ஓ ரிவான ஷஹதராதலவா. Thank you Jesus. நன்றி நன்றி ராஜா. Thank you Lord. Le farashatere udamamana hantere katoro. நன்றி ராஜா. சொல்லுங்க எல்லாமே எல்லாமே எல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். எல்லாவற்றை அவர் கவனிக்கிறார், எல்லாவற்றை அவர் எல்லாவற்றை அவர் கவனிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எல்லாமே பார்த்து கொள்ளுகிறீர், எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் இப்போதும் ஸ்தோத்தரி. வெறும் வார்த்தையா இல்லாம உள்ளத்தின் தாளத்திலிருந்து சொல்லுங்க. எதை நினைத்தும் நான் கலங்கல. இந்த கால வேளையில் அப்பா, எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் இதுவரை உதவின எபினேச நீரே, இனியும் உதவிடும். ஓ சொல்லுங்க. இதுவரை உதவின எபினேச நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின. எஸ் லார்ட். ஒவ்வொருவருடைய கரங்களையும் கர்த்தர் பிடிப்பீராக. ஒவ்வொருவரையும் அப்பா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். கரங்களை தட்டி முடிஞ்சா ஒரு 2 நிமிஷம் விடாம ஆவியானுடைய சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபனேசர். ஆமென். இந்த 7வது மாதத்திலேயும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகமதனபா. நன்றி 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 அப்பா. நன்றி 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 நன்றி. இன்னைக்கே சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது, இனி போக போக எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கலக்கங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில இருதயங்களை விட்டு விலகி போவதாக. உடரபலக துரபதரவ சந்தரதியாக்கனா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம். பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், இழப்புகள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாவற்றிலேயும்
ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை நடத்துகிற கர்த்தர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நல்ல எபனேசர். நம்மை நடத்துகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலைல விசுவாச அறிக்கை செய்வீங்க தேவ சமூகத்தில்? ஆண்டவர் எனக்கு எபனேசரா இருக்கிறாரு, எனக்கு இன்னும் உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார். சகோதரா, சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆமென் வெளியே கொண்டு வருவார், உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சகல உதவிகளையும் அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உதவியற்று வந்திருக்கலாம், ஒத்தாசை இல்லாம வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். ஸ்தோத்திரம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும், ஹல்லேலூயா, யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே அசையலாம், எது வேணாலும் அசையலாம். பூமியின் அஸ்திபாரங்கள் கூட அசையலாம். தேவ பிள்ளையே, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், நமக்குள் இருக்கும் நம்பிக்கை, நமக்குள் இருக்கும் தேவன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அது அசைக்கப்படாமல் இருக்கும் வரை நம்முடைய வாழ்விலே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களும் நம்பிக்கைகளும் பெருகிக் கொண்டே இருக்கும். தேங்க்யூ லார்ட். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. கையை உயர்த்தி சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலக. சொல்லுங்க. ஏதும் இல்லை, ஏதும் என்ற கவலை இல்லை, என்ற கவலை துணையாளர் என்னை விட்டு விலகலப்பா, என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன். ஆமென். சொன்னதை நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன், 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 நான் இறுதி வரை, நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. சொல்லி முடிக்க போற யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன். சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆமென், ஆமென். என்னாலும் நடத்துவார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். Thank you Daddy, thank you Jesus. துணையவரே, என்னால் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கென்றும் துணை அவரே,
என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னை நேசித்த தேவன் என்னை வெறுக்கல. தகப்பன் வீட்டில் நிச்சயம் அவர் என்னை கொண்டு சேர்க்கிறார், கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நம்புவே, நம்புவே, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கர்த்தர் எங்களுக்குள்ள பெருக பண்ணுங்கப்பா. இதுவரைக்கும் உதவி செய்த எபனேசர் இனியும் உதவி செய்ய நல்லவரா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் எங்களோடு இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நல்ல எபனேசரா எங்களோடு இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணையா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களோடு இருக்கிறீரே, எங்களோ தாசையா எங்களோடு இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம். முன்னறிந்து முன்குறித்த தேவன் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் நின்றவாறாகவே வாசிப்போம். வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து இந்த காலை வேளையிலே வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம். Thank you Jesus. Hallelujah. சேர்ந்து சத்தம் உயர்த்தி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். 10வது வசனத்தை நாம் எல்லாரும் மறுபடியும் சத்தமாய் வாசிக்கலாமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அந்த வசனங்களுக்கு மேல கரங்களை வைத்து, ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்களின் படியே, இந்த வார்த்தைகளின் படியே இந்த காலை வேளையில என்னை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு என்னை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு என்னை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின் வழியாக என்னை ஆண்டவரே போஷித்து என்னை காப்பாற்றி என்னை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். நன்றி.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இன்றைக்கு நமக்கு சங்கிலி ஜெபம், இந்த ஜெபம் முடிந்த உடனே ஆரம்பமாகும். ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த நேரங்களை தவறாமல் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்க உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல மாலையிலே பைபிள் ஸ்டடி நடைபெறும். சாயங்காலம் 6:45 ஆரம்பித்து 7:45 நிறைவடைந்து விடும். ஸ்தோத்திரம். 7:45 அல்லது 8 மணிக்குள்ளால நிறைவடையும். தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். ஏற்கனவே ஆரம்பித்து அதை பாதியில் விட்டுட்டோம். முந்தி சில வருஷங்களுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம அதை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க நீங்கள் மாலை ஜபங்களில் வந்து பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த நேரத்தில் ஜபங்கள் நடக்காது. ஒருவேளை நீங்கள் யாராவது 7லேருந்து 8 மணி வரைக்கும் உங்கள் ஜப நேரங்களை மாலையில் கொடுத்துருந்தா அந்த ஜப நேரத்தை நீங்கள் மாற்றி கொள்ளுங்க. 8 மணிக்கு மேலே அல்லது 7 மணிக்குள்ள உங்கள் நேரங்களை நீங்கள் மாற்றி, ஸ்தோத்திரம், நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றிலிருந்து நம்முடைய ஸ்தாபனத்தில் ஜப மாதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நினைக்கிற 1 மாதத்திற்கு முன்னமே அது அறிவிக்கப்பட்டது. நம்முடைய சபையிலே 1ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு 5 மணி நேர ஜபம் என்று நான் எழுதி கொடுத்திருந்தேன் ஏற்கனவே. ஸ்தோத்திர. ஸ்தாபனத்திற்காக மாத்திரம், ஊழியத்திற்காக மாத்திரம் ஜெபிப்பதற்காக 5 மணி நேரம் ஒவ்வொரு திருச்சபையிலேயும், நம்முடைய ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்கிற எல்லா திருச்சபைகளிலேயும் இந்த மாதம் முடிவதற்குள்ளே ஏதாவது ஒரு நாளிலே சபையார் எல்லாரும் ஒன்று கூடி ஊழியங்களுக்காக, ஸ்தாபனத்தின் வழியாக தேவன் செய்கிற காரியங்களுக்காக, செய்ய வேண்டிய காரியங்களுக்காக, தரிசனம் நிறைவேற நாம் ஜெபிக்கும்படி தீர்மானித்திருந்தோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு தான் நம்ம செஞ்சிருக்கணும். நாம் அதை டேட் மாற்றி இந்த மாதம் முடிகிறதற்குள்ளால ஒரு நாள் நாம் அதை செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெப நாளிலே நீங்கள் உற்சாகமாக வந்து 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் மட்டும்தான் நடக்கும். ஸ்தோத்திரம். பிரசங்கங்களோ ஆலோசனைகளோ இருக்காது. 5 மணி நேரம் ஜெப குறிப்புகளை சொல்லி 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 நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு ஜெபம் மிகவும் அவசியமானது. இந்த வருஷம், இந்த புதிய ஊழிய ஆண்டு, ஸ்தோத்திரம், நம்முடைய ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு நேரம், மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் நீங்கள் கொடுக்கும்படி ஆயத்தத்தோடு வந்திருந்தால் ஒரு பாடல் பாடும் பொழுது நீங்கள், ஸ்தோத்திரம், தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் கையின் பிரயாசங்களினாலே அவரை நீங்கள் கனப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும்.
என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கொடுத்த காணிக்கைகளுக்காக, இந்த மாதத்தின் நன்மைகளை தேவன் நம்மேலே வருஷிக்க பண்ணும்படியாக, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து இந்த மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. கடந்த மாதங்களில் தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இந்த முதல் நாளிலேயும் கர்த்தருக்கென்று கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்தினபடியினால நாம் ஒரு நிமிடம் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கடந்து வருகிற பாதை உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு இருக்கிற வழிகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சந்தித்து வருகிற ஆமென் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். உங்கள் நெருக்கங்கள் என்ன, உங்கள் போராட்டங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் அதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு ஒரு நன்மையை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட் ஜெபிப்பீங்களா? சங்கீதம் 46 வாசித்த வசனங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தா அந்த வசனங்களை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஆமென் ஜெபிப்பீங்களா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தருவேன், உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் கட்டளையிடுவாராக, அதை அவர் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆமென். உங்கள் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் ஆமென் திறந்தும் அவருடைய செவிகள் கவனித்ததுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்பிக்கையோட ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. ஹல்லேலூயா. இது தேவனுடைய சமூகம், இது கர்த்தருடைய சமூகம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற சமூகம் இது, அவருடைய கிருபாசனம் இருக்கிற இடம் இது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடா ரகன தரபா லிமன சந்த ரக தரபா. ஆமென், ஆமென், ஆமென். இங்கிருந்து உங்கள் ஜெபத்திற்கான பதில் வரும், இங்கிருந்து உங்கள் விண்ணப்பத்திற்கான பதில் வரும், இங்கிருந்து உங்கள் கண்ணீருக்கான பதில் வரும், இங்கிருந்து உங்கள் வேண்டுதலுக்கான பதில் வரும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கேளுங்க, 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 கேளுங்க. நம்பிக்கையோட கேளுங்க, சத்தமிட்டு கேளுங்க, உரத்த சத்தமா கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க. யாக்கோபை போல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த குருடனை போல எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ஹல்லேலூயா. அப்படியே, அப்படியே உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது. நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவது, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்காக கடவது. இயேசுவின் நாமத்தில். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா.
நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ஜபங்களை கேட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் கவனித்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். என்னென்ன காரியங்களை பிள்ளைகள் இருதயம் திறந்து வாயினால் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாங்களோ பரிசுத்த தேவன் அப்பா, அன்றைக்கு அன்னாளுடைய ஒரு நாவை கவனித்தவர் தகப்பனே ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற உடைய பிள்ளையுடைய நாவுகளை கவனித்து அந்த வார்த்தைகளை கத்தர் கனப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கத்தர் கனப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, உம்மால் கூடும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க. அப்பாவை பார்த்து. எஸ் லார்ட். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை. உடைய வசனத்தை நாங்க கேட்க போறோம்ப்பா. உடைய வார்த்தையை நாங்க கேட்க போறோம். அந்த வார்த்தை எங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவதாக. கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு காலில் அவர் பதில் தருகிற கிருபைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டும் போது சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்கள் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் நடத்துங்க. ஊழியங்கள் மேல் தேவ கிருபை இருக்கட்டும். உடைய வார்த்தை கொண்டு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தயவாய் உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். வேகமாக ஒரு 5-10 நிமிடங்களுக்குள்ளே ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் வாசித்த சங்கீதம் 46 10வது வசனத்தை ஒரு முறை கூட நாம் சேர்ந்து சத்தம் உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 46:10 வாசிக்கலாமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். இந்த மாதத்திலே பரிசுத்த தேவன் இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதம் ஒரு நம்பிக்கையின் சங்கீதம். முதல் 3 வசனங்களை நீங்க படிக்கும்போது பயப்படும் பயப்படும், கர்த்தர் எங்களுக்கு துணையா இருக்கிறார், பயப்படேன் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் அறிக்கையை அங்கே பார்க்க முடியும். அடைக்கலம், தேவன் அடைக்கலம், ஆபத்து காலத்துல துணையா இருக்கிறாரு. எது நடந்தாலும் நாங்கள் பயப்படும். சொல்லுங்க, பயப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் படிக்கும் போது சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் அங்கே இருக்கிறது. நம்மை சந்தோஷிப்பிக்கிற விஷயங்கள். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஸ்தோத்திரம். அந்த அவர் எங்களோடு இருக்கிறது அந்த நதி. ஸ்தோத்திரம். அந்த ஜீவ நதி, அந்த தண்ணீர் எனக்குள்ளே இருப்பதினாலே அது என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன்.
தொடர்ந்து 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் படிக்கும்போது அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு என்றால், கர்த்தரின் செய்கைகளை வந்து பாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்னு வந்து பாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி கொண்டு வரும்போது தான் 10வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னொரு முறை கண்ணை மூடி சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அமர்ந்திருந்து என்கிற அந்த வார்த்தை எபிரேய பதத்துல ரஃபா என்று சொல்லப்படுகிறது. மூல வார்த்தை எபிரேய பதத்துல ரஃபா என்று சொல்லப்படுகிறது. RAPHA, ரஃபா என்று. என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? சண்டே கிளாஸுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்புறம் டைரி எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? ரஃபா என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ரஃபா அப்படின்னா அதற்கு ஒரு 3-4 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அமர்ந்திருந்து என்கிற அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற மூல பதத்திற்கு 3-4 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அமர்ந்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தமா? கையை தளர விடு அப்படின்னு அர்த்தமா. கையை தளர விடு. மோசேயின் கை உயர்ந்திருந்தது, அவன் கை தளர்ந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படின்னா நீயே கையை உயர்த்திக்கிட்டே வச்சு உனக்கு வலிக்குது இல்லையா, அதனால நீ என்ன பண்ணுவான், கையை தளர விட்டு நீ ஃப்ரீயா இரு. உன் கையில ரொம்ப பாரமான எதையும் வச்சுக்காத, நீ ஃப்ரீயா இரு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது. இன்னும் ஒரு அர்த்தம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆயுதங்களை கீழே போடு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கையில எதையும் வச்சுக்காத, ஆயுதத்தை கீழே போடு. ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது? படிங்க. யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் ஆமா யுத்தம் பண்றதுக்கு கையில என்ன வேணும்? ஆயுதங்கள் வேணும் இல்லையா? ஸ்தோத்திரம். தாவீது ஒரு நாள் சவுலுக்கு முன்னாடி போய் நின்ற போது கோலியாத்தை எதிர்ப்பதற்காக சவுல் அவனுடைய யுத்த ஆயுதங்களை எல்லாம் தாவீதுக்கு போட்டு விட்டான். ஸ்தோத்திரம். அவன் அதை போட்டுக்கிட்டு அவனால நடக்க கூட முடியல. அவன் சொல்லுகிறான், எனக்கு இதிலே பழக்கம் இல்லை என்று அந்த ஆயுதங்கள் எல்லாம் கழற்றி வைத்து விட்டு அவன் ஆடு மேய்க்கிற மனுஷனை போல கோலியாத்தை சந்திக்க புறப்பட்டு போனான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கோலியாத்தை சந்திக்கணுங்கும் போது நம்ம நிறைய திட்டம் போடுவோம். அப்பா நம்ம அவன் கூட அலையாக்கும் சண்டை போட போறோம், நமக்கு அது வேணும் இது வேணும்னு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும், ஆயுதங்கள் எல்லாம் கீழே போற்று அப்படின்னு சொல்றார். நம்ம நிறைய ஆயுதங்களை வச்சிருப்போம். ஸ்தோத்திரம். கையில, வாயில நிறைய ஆயுதங்கள் இருக்கும். வாயின் பட்டயம், கையின் பட்டயம், சிந்தனையின் பட்டயம், இருதயத்தின் பட்டயம், உள்ள நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய ஆயுதங்களை வச்சிருப்போம். தோத்துறோம். பட்டயத்தை வச்சு அடிச்சு அவன் ஜாகாட்டா சுத்தியில் எடுத்து மண்டையில போடணும், சுத்தியில் எடுத்து மண்டையில போடாட்டா கோடாரி எடுத்து மண்டை, எதையாவது ஒரு ஆயுதத்தை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ கீழே போட்டுக்கிட்டு அமர்ந்துரு, நான் காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. 3வது ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அந்த ரஃபா என்கிற எபிரேய வார்த்தைக்கு போராடுவதை நிறுத்து என்று அர்த்தமா. போராடுவதை நிறுத்து என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில விஷயங்களில் போராடி போராடி பார்ப்பீங்க, மாம்சத்துல, சுயத்துல எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. நீங்க போராடுறது வரைக்கும் நடக்காது. கர்த்தர் போராடுனா நடக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க முயற்சி செய்கிறது வரைக்கும் நடக்காது, கர்த்தர் முயற்சி செய்தான் நடக்கும். அல்லேலூயா. போன திங்கட்கிழமை ஃபோன் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது சொன்னேன், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எல்லாவற்றையும் முயற்சி செய்து அவங்க செஞ்சு முடிச்சிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, சோத்திரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கோபு, ஈசாக்கு அவனுக்கு வயசான உடனே
பிள்ளைகள்கிட்ட அவன் ஏசா கிட்ட சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இல்லையா? அந்த நேரத்தில் ரெபேக்காள் கேட்டு அதை யாக்கோபு கிட்ட சொல்லி, யாக்கோபு வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடிச்சு சமைச்சு கொண்டு வந்துட்டான். இப்போ ஈசாக்கு யாக்கோபின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். அவங்க அப்பா பையன் யாக்கோபு கிட்ட கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இவ்வளவு சீக்கிரமாய் உனக்கு எப்படி இது கிடைத்தது? கேள்வி அதுதான். இவ்வளவு சீக்கிரமா உனக்கு இது எப்படி நடந்துச்சு? இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படி நடந்துச்சு? நாங்க எத்தனை வருஷமா முயற்சி பண்றோம், நாங்க எத்தனை காலமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நாங்க எத்தனை வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா உனக்கு மட்டும் இவ்வளவு சீக்கிரமா எப்படி நடந்துச்சு? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? தெரியாதோ? என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் இதை நேரிட பண்ணினார்னா. என்னது? சுத்த போய் தோத்துறோம், சுத்த போய். இவன் முழு மாம்சத்துல செயல்பட்டுக்கிட்டு கர்த்தர் என்னை நடத்தினார்னு நான் புரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு எலியேசர் சொல்றான். இல்ல, நம்ம மூத்த வேலைக்காரன். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அப்படியே அங்க நடக்குது. அங்க நடந்த உடனே அவர் சொல்றாரு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் என்னை நேர் வழியில நடத்தினார். கர்த்தர். இந்த ரெண்டு பேரையும் நீங்க கவனிங்க. தோத்துறோம். இந்த ரெண்டு பேரையும், யாரையும்? யாக்கோபையும் கவனிங்க, ஆபிரகாமின் மூத்த வேலைக்காரனையும் கவனிங்க. யாக்கோபு எல்லாத்தையும் அவன் சுய முயற்சியிலேயே செய்துகிட்டு சொல்றான், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார்னு. இங்க ஒருத்தன் இருக்கிறான், ஆபிரகாமின் மூத்த வேலைக்காரன், எதையுமே அவன் செய்யல, கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மாம்சத்திலே செஞ்சு, அதை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, போராடுவதை நிறுத்து. நீயே போராடி 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 போராடிட்டு எல்லாத்தையும் கை கூடி வர பண்ணிக்கிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாய்க்க பண்ணினீரே ஸ்தோத்திரம். அது தப்பு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிடணும், ஆண்டவரே என்னை நீர் நேர் வழியிலே நடத்தும், என்னை செவ்வையான வழியில நடத்தும். அவர் நம்மளை நடத்தி செல்வார். அதுக்கு பேரு அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளுதல். நாலாவது ஒரு வார்த்தை, அந்த ரஃபா என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விட்டு கொடு என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. விட்டு கொடு. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆண்டவருடைய கரத்துல விட்டுரு, ஆண்டவருடைய கரத்துல விட்டுரு, நான் தான் பார்ப்பேன், நான் தான் செய்வேன் அப்படின்னு தலையில தூக்கிக்கிட்டு சமக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். வீட்டை மண்டைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு நான் தான் என் வீட்டை பார்த்துக்கிறேன், நான் தான் சுமக்கிறேன், ஒரு புண்ணியம் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை, அதுக்கு பேர் தான் விட்டு விடு. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை டக்குன்னு வாசிங்க. இன்னும் 2 நிமிஷம் வேகமா முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், தெரிஞ்ச நல்ல வசனம் தான் அது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. விட்டுருங்க, அவர் மேல விட்டுருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, ஆமா, நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு காலையில இந்த ஒரு வார்த்தையோட நான் நிறைவு செய்கிறேன். ஆமென். அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை அதுதான். சபைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை அதுதான். சபை அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்னமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? கையை தளர விட்டு, ஆயுதத்தை கீழே போட்டுட்டு, போராடுறதை நிறுத்திக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் தேவன்னா அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஸ்தோத்திரம். அவரை போல செயல்படுவதற்கு இந்த உலகத்துல வேற தேவன் கிடையாது. அவரை போல அற்புதம் செய்கிறதுக்கு வேற தேவன் கிடையாது. அவரை போல அதிசயங்களை நடத்துறதுக்கு வேற தேவன் கிடையாது. அவரை போல ஜெயம் கொடுப்பதற்கு வேற தேவன் கிடையாது. அவரை போல நேர்த்தியாய் நன்மைகளை தருவதற்கு வேற தேவன் இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல நம்பிக்கையை தருகிற அவரை போல வேற தேவன் இந்த உலகத்துல இல்லை. நீங்க அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ளணும். அவரை ஏன் நம்மளால அறிந்து கொள்ள முடியலைன்னா, நம்ம இந்த நாளையும் செய்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம கையை பலமா வச்சிருக்கிறோம், கையில ஆயுதத்தை வச்சிருக்கிறோம், நம்ம போராடுறோம், நம்மளே எல்லாத்தையும் தலைக்கு மேல எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரால எதையுமே நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது, செய்ய மாட்டார். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். நான் அதாவது காற்று பலமா இருக்கிறதுனால சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தண்டு வலிச்சாங்களாம். வசனம் சொல்லுகிறது, தண்டு வலிப்பது அவர்களுக்கு சிரமமா இருந்தது என்று வசனம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது கரைக்கு போய் சேர்ந்துடணும்னு அவன் முயற்சி பண்றான். சீஷர்கள் 12 பேரும் தண்டு வலிக்கிறாங்க. இயேசு படகுல இல்ல. தோத்திரம். இவன் தண்டு வலிக்கிறான். தோத்திரம். தண்டு வலிக்கிறதுக்கும் சிரமம். அவன் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் 4ஆம் ஜாமத்துல அவர் கடலின் மேல நடந்து வந்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு காலையில இந்த முதல் நாள்ல தேவ சமூகத்துல சொல்லுங்க, நான் அமர்ந்திருப்பேன், நான் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். நீர் தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம், கண்ணை மூடுங்க, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று அங்க வசனம் சொல்லுகிறது. அதாவது நீங்க அதை செய்யாம ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுத்துருங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸ்தோத்திரம். நீங்க பழி வாங்காம கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம். எந்த விஷயமானாலும் கர்த்தரிடத்துல நீங்க விட்டு கொடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம். அவருக்கு பேர் யெகோவா ஈரே. ஈசாக்கை அழைத்து கொண்டு போகும்போது ஸ்தோத்திரம், ஈசாக்கு கேட்கிறான், அப்பா, ஆமா, பலி செலுத்துறதுக்கு விறகுகள் இருக்கிறது, கட்டைகள் இருக்கிறது, பலி செலுத்துக்கு மாடு எங்கே என்று கேட்டபொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே. ஆண்டவர் மேல அவன் பாரத்தை போட்டுக்கிட்டு அவர் முன்னேறிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நான் உங்களுடைய கரத்துல விட்டுறேன்ப்பா, அமர்ந்துரு. அமர்ந்திருப்புக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லலாம், அது பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி சொல்லும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல பலனடைந்து. அதுக்கு பேர் அமர்ந்திருத்தல். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பேர் ஜெபம். ஸ்தோத்திரம். உபவாசம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் விட்டுக்கிட்டு நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறேன் ஒரு முறை. ஸ்தோத்திரம். ஒரு 2-3 முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு தம்பி வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டே இருந்தானா, வேற மாச கணக்கில் அலைஞ்சானா. ஸ்தோத்திரம். வேலையே கிடைக்கல. ஒவ்வொரு கம்பெனியா போய் ரெஸ்யூம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தான். ஒரு கம்பெனிலேருந்து அவனுக்கு கால் லெட்டர் வரலையாம். ஸ்தோத்திரம். ஒரு போதகர் தன்னுடைய சபையிலே நடந்த ஒரு உண்மையான சாட்சியை சொன்னார். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் அந்த வாலிப தம்பி வந்தானா, பாஸ்டர், கடந்த 6-7 மாசமா ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி ரெஸ்யூம் கொடுத்துக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்றேன் பாஸ்டர், ஒரு கம்பெனிலேருந்தும் எனக்கு கால் லெட்டர் வரல அப்படின்னா. அந்த பாஸ்டர் கேட்டாராம், சரி தம்பி, ஒவ்வொரு நாளும் 2 கம்பெனி 3 கம்பெனிக்கு போய் இறங்கி வர்ற, ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிற, ஒரு நாளைக்கு எத்தனை ஜபம், எவ்வளவு நேரம் ஜபம் பண்ற அப்படின்னு கேட்டாராம். ஸ்தோத்திரம். அந்த தம்பிக்கு பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா. ஏன்னா அவனுக்கு ஜபம் பண்ண நேரம் இல்லை. கம்பெனி ஏறுறதுக்கு தான் நேரம், இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு தான் நேரம், பைபிள் வாசிக்க அவனுக்கு நேரம் இல்லை. பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த 3 மாசம் நீ எந்த இன்டர்வியூக்கும் அட்டன் பண்ணாத, எந்த கம்பெனிக்கும் போகாத. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பைபிள் வாசி. 3 மாசத்துல எவ்வளவு ஒன்னால பைபிள் வாசிக்க முடியுமோ வாசி, எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜெபின்னு சொல்லி அனுப்புனாராம். ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தவான் இன்னைக்கு உலகத்துல இல்லை, அவர் மரித்து போனார். அந்த பரிசுத்தவான் சொன்ன சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்த 3 மாசம் முடிகிறதுக்குள்ளால ஸ்தோத்திரம், அவன் அட்டன் பண்ண கம்பெனிலேயே, அவன் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் எது உயர்ந்த வேலையோ, எது சிறந்த ஒரு சம்பளமோ, அங்கிருந்து அவனுக்கு அவன் நினையாத நேரத்துல ஒரு கால் லெட்டர் வந்து அவன் வேலையில ஜாயின் பண்ணானா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்மளே முயற்சி பண்ணி இல்லை, வெயிட் அப்பான் வெயிட்னா 1 நாள் 2 நாள் இல்லை. நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவோம்னா 1 நாள் 2 நாள் 1 வாரம், அப்புறம் ஒன்றும் நடக்காது. உடனே நம்ம முயற்சி பண்ணுவோம். நான் என்ன சொல்ல வர்றேன், வேத வசனத்தை முன்னிட்டு காரியத்தை கர்த்தர் செய்கிறது வரைக்கும் நீ சும்மாரு. அது 5 மாசமானாலும் சரி, 5 வருஷமானாலும் சரி, கர்த்தர் காரியத்தை செய்கிறது வரைக்கும் நீ சும்மாரு. கர்த்தர் காரியத்தை செம்மையாய் நேர்த்தியாய் செய்வார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஒரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் கைகளை தளர விட்டு
ஆயுதத்தை கீழே போட்டு போராடுவதை நிறுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கையை உயர்த்தி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம்